வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். துப்புரவு தொழிலாளிகள். இந்தியாவில் துப்புரவு தொழில் என்பது சாதியம் சார்ந்த ஒன்றாக வெகு காலமாக நிலவி வருகிறது. ஒரு குறிப்பிட்ட ஒடுக்கப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்தவர்கள்தான் கழிவறைகளை சுத்தம் செய்வது, சாக்கடைகளை சுத்தம் செய்வது, கூட்டுகிற பெருக்குகிற வேலைகளை செய்வது என்பதாக ஒரு அமைப்பு நீண்ட காலமாக இங்கு நிலவி வந்திருக்கிறது என்பது நமக்கு நன்றாக தெரியும். நம்முடைய அரசியல் சாசனம் இயற்றப்பட்ட போதே 1950களிலேயே தீண்டாமை என்பது சட்டவிரோதம் என அரசியல் சாசனத்தில் அறிவிக்கப்பட்ட பிறகும் கூட இன்றைக்கு இந்த துப்புரவு தொழிலை ஒரு குறிப்பிட்ட சாதியினர் தான் செய்ய வேண்டும் என்கிற நிலை மாற்றமில்லாமல் தொடர்ந்து வருகிறது. 2013ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட துப்புரவு தொழில்களை இதுபோன்ற சாதிய ரீதியாக பாகுபடுத்துகிற விதமாக செய்வதற்கு எதிராகவும், ஒரு மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ் என்று சொல்லக்கூடிய கையால் மலமள்ளும் தொழிலை செய்வதற்கு எதிராகவும் சட்டங்கள் இயற்றப்பட்ட பிறகும் கூட பல இடங்களில் பெரிய மாற்றங்கள் இன்னும் வரவில்லை என்பதைத்தான் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில்தான் சிறைச்சாலைகள், இந்த சிறைச்சாலைகளிலும் கூட இந்த சாதிய அமைப்பு, அதாவது நீங்கள் இது போன்ற ஒரு துப்புரவு பணிகளை செய்ய வேண்டியவர்கள் குறிப்பிட்ட ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள்தான் அதை செய்ய வேண்டும் என்பது வெளி உலகத்தில் எப்படி இருக்கிறதோ அதே போன்றுதான் சிறைச்சாலைகளிலும் இருக்கிறது என்கிற உண்மை நமக்கு ஒரு மிகப்பெரிய அளவிற்கு இது ஒரு அதிர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால் சிறைச்சாலைகள் என்பவை சட்டப்படியாக செயல்பட வேண்டிய ஒன்று. ஆனால் அரசியல் சாசனம் ஏற்காத ஒன்றை, அதாவது அன்கான்ஸ்டியூஷனலாக இருக்கக்கூடிய ஒன்றை ஒரு சட்டப்படியாக லீகலாக நடைபெறக்கூடிய சிறைச்சாலைகளில் நடைமுறைகள் இருக்கிறது என்பது தேரமான ஒன்று. அதாவது கைதிகளுக்கு அங்கு பணிகள் ஒதுக்கி இருப்பார்கள். அதிலே சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய துப்புரவு பணிகளை செய்வதற்கு ஒடுக்கப்பட்ட சாதிகளைச் சேர்ந்த மக்கள் தான் நிர்பந்திக்கப்படுகிறார்கள் என்கிற ஒரு உண்மை என்பது இன்று நம் கண் முன்னால் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி பார்க்கிற போது இந்த பிரிசனர்ஸ் மேனுவல் அல்லது பிரிசனர்ஸ் ஆக்ட் என்பன சொல்லக்கூடிய வழிகாட்டும் நெறிமுறைகளுக்கு மாறாக இந்த நடைமுறை அப்படியே இருக்கிறது. அப்போதுதான் வெளி உலகத்தினுடைய இன்னொரு வடிவமாகத்தான் சிறைச்சாலைகள் இருக்கின்றன என்கிற யதார்த்தத்தை நாம் பார்க்கிறோம். அங்கு கைதிகளாக எல்லோரும் வருகிறார்கள். அப்படி வருகிற போது வடமாநிலங்கள் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு குறிப்பிட்ட உயர் சாதியினர் தான், அந்த உயர் சாதியைச் சேர்ந்த அந்த கைதிகள் தான் சமையல் வேலைகளையே அங்கு செய்கிறார்கள் என்கிற ஒரு செய்தியையும் கூட நாம் பார்க்கிறோம். அவர்கள் தான் சமைப்பார்கள், மற்றவர்கள் சமைக்கக்கூடாது. இப்படியாக சமையல் பணிகளிலும் கூட அந்த சாதி பாகுபாடு இருக்கிறது. அடிமட்ட துப்புரவு பணிகள் அனைத்துமே ஒடுக்கப்பட்ட சாதிகளைச் சேர்ந்த மக்களுக்கு கொடுக்கப்படுகின்றன என்பது உண்மையில் சாதி அமைப்பு எவ்வளவு இறுக்கமான ஒன்றாக அது சிறைச்சாலைக்குள்ளும் நிலவுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்தில்தான் நாம் சிறைத்துறை சீர்திருத்தங்கள் பற்றி இன்னும் தீவிரமாக யோசிக்க வேண்டியிருக்கிறது. ஒரு சாதியை வீட்டிலிருந்து தொடங்கி சிறைச்சாலை வரைக்கும் பொது இடங்களிலும், அதாவது இடுகாடுகளில் சாதி என்பது தலைதூக்கி நிற்கிறது. மனிதர்கள் நடக்கக்கூடிய தெருக்களில் சாதி என்பது தலைதூக்கி நிற்கிறது. உணவு சார்ந்த விஷயங்களில் சாதி தலைதூக்கி நிற்கிறது. அது எல்லோரும் சமமாக இருப்பார்கள் என்று சொல்லக்கூடிய சிறைச்சாலைகளிலும் கூட அந்த சாதிய கட்டமைப்பு தான் நிலவுகிறது என்கிற ஆய்வுகள் அது மிகவும் கவலையளிக்கக்கூடியதாக இருக்கின்றன. அந்த வகையில் உறுதியான சிறைத்துறை சீர்திருத்தங்களை செய்வது என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. சாதி அமைப்பு திரும்ப திரும்ப தன்னைத்தானே ஒரு கட்டமைத்துக் கொள்கிற ஒரு அமைப்பாக இருக்கிறது. அதை எல்லா இடங்களிலும் கவனமாக களைவது என்பது சாதியத்திற்கு எதிராக போராடுகிற அனைவருடைய கடமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பார்த்திங்கன்னா காய்ச்சல். இன்றைக்கி காய்ச்சல்ன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப பிரதானமான ஒரு விஷயம். இன்றைக்கி மனுஷனுக்கு ஹார்ட் அட்டாக் கூட பார்த்திங்கன்னா நிறைய மருந்துகள் எல்லாம் கண்டுபிடிச்சி நிறைய பேரை காப்பாற்றிடுறோம். இப்போ இன்னும் நம்மளுடைய அவல நிலை என்ன அப்படின்னா, நம்மளுடைய நாட்டில் பார்த்திங்கன்னா காய்ச்சலில் நிறைய பேர் இறந்து போகிறாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, காய்ச்சலை பற்றின முழுமையான விழிப்புணர்வு நமக்கு இல்லாதனால தான் வரும். காய்ச்சல் தான் இருக்கிறதுலே ரொம்ப சுலபமான ஒரு நோயும், அதே நேரத்தில் அதுவே ஒரு பெரிய பிரச்சனையான நோயாகவும் உயிரே குடிக்கிற நோயாகவும் மாறுது. அப்போது இந்த காய்ச்சலை பற்றி நமக்கு என்ன தெரியணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். முதல்ல நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், காய்ச்சல்னால்
உடம்பு சூடானாலே காய்ச்சல் ஆகிடுது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, நம்ம உடம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோமியோஸ்டேசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது சூழலுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி மாற்றிக்கும். இப்போ நீங்கள் ரொம்ப வெயில் அடிக்கிற சூழலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேர்வை வந்து உங்கள் உடம்பு வந்து கூல் பண்ணிக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நைட் டைம்ஸில் பார்த்திங்கன்னா உங்கள் உடம்பு கொஞ்சம் ஹீட் ஆகும். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நைட்டு ஹீட் ஆகுறது பார்த்த உடனே நமக்கு வந்து காய்ச்சல் இருக்குதுன்றதை நினச்சிப்போம். ஸோ யூஸ்வலாக இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து காமனாக சொல்லுவாங்க, என் குழந்தைக்கு தலையெல்லாம் ஒரே சூடாக இருக்குது சார், ரொம்ப பயமாக இருக்குது, மூளைக்காய்ச்சலாக இருக்குமா, இவங்களாம் அதை நினச்சிக்கிறது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவேன்னா, காய்ச்சல்ன்றது ஒன்றுமே ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதாவது உங்கள் குழந்தையுடைய ஆக்டிவிட்டீஸ், அதாவது விளையாடுறது வந்து ரொம்ப டல் ஆகிடும், நம்மளுடைய நடக்கிறது இது எல்லாமே வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது அப்படின்னா யூ ஆர் அஃபெக்டட் வித் சம் ஃபீவர். அந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக இந்த காய்ச்சலை டெஸ்ட் பண்ணிக்க முடியுது. இப்போல்லாம் வந்து தெர்மோமீட்டர்ஸ் பிளாஸ்டிக்ஸ்லேயே வருது, ஒரு 150 ருபீஸ் 200 ருபீஸ்க்கே வருது. நீங்கள் ஒன்றும் இல்லை, அதை ஜஸ்ட்டு வந்து ஒரு எலக்ட்ரானிக் தெர்மோமீட்டர்ஸ் தான். நீங்கள் ஒரு ப்ரெஸ் பட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய குழந்தையோட ஆக்சிலாவில் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, எவ்வளோ இருந்தால் ஃபீவர் சார் அப்படின்வாங்க. மினிமம் 100 இருந்தால் தான் நீங்கள் ஃபீவர். 99 98 இதெல்லாம் ஃபீவரே இல்லை. நிறைய என் பேஷண்ட்ஸ் எல்லோரும் வருவாங்க, சார் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 99 இருக்குது சார் அப்படின்னு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த 99 டிகிரிக்கு 99 ஃபாரன்ஹீட்டுக்கே வந்து மருந்து கொடுத்துருவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 100 ஃபாரன்ஹீட் வந்தால் தான் நம்ம வந்து காய்ச்சலுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். யூஸ்வலாக நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, காய்ச்சல் வந்தாலே ஒரு பயம் வந்துடுது. காய்ச்சல் வந்து நம்மளுடைய நண்பன் நான் சொல்லுவேன். எப்படி அப்படின்னா, உங்கள் உடம்புக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குன்றதை வெளிக்காட்டுறது தான் அந்த காய்ச்சல். இப்போ நம்ம நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, காய்ச்சல் வந்தாலே ஒரு பதட்டம், ஒரு பயம், அதை நம்ம எப்படியாவது குறைச்சாகணும் அப்படின்வாங்க. இப்போ இந்த காய்ச்சலில் 2 விதமான காய்ச்சல் இருக்குது. அதாவது வைரல் இன்ஃபெக்ஷன் அண்ட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். வைரல் இன்ஃபெக்ஷன்னா எப்படின்னா, அந்த காய்ச்சல் வந்து நீங்கள் என்ன மருந்து கொடுத்தாலும் பெருசாக மாறாது. அது வந்து அதோடைய ஓன் கோர்ஸ்லேயே சரியாகும். அதாவது வந்து நீங்கள் 1 வாரம் இல்லை 5 நாள் 1 வாரம் வரைக்கும் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த காய்ச்சலுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் மட்டும் கொடுத்தாலே போதும். அதாவது வந்து உங்கள் காய்ச்சல் குறையிறதுக்கு பேராசிட்டமால் போல மருந்துகள், நிறைய தண்ணி குடிக்கணும். ஏன்னா காய்ச்சல் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, உங்களுடைய உடம்புல இருக்க நீர் சத்து போயிடும். அதாவது நம்ம உடம்புல வந்து 60% வந்து பாடி வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூயிட்ஸ், அதாவது நீர். இதுக்குள்ள வந்து உங்கள் செல்லுக்குள்ளாரையும் வெளியாரையும் இருக்கும். இந்த ஹை டெம்பரேச்சர் ஆகும்போது இந்த செல்லில் இருக்க நீர் வந்து எவாப்ரேட் ஆகிடும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, உங்கள் செல்லெல்லாம் சுருங்கி போய் உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும். நிறைய பேஷண்ட் சொல்லுவாங்க, சார் என் குழந்தைக்கு ஒரே தலைவலியாக இருக்குது, எனக்கும் தலைவலியாக இருக்குது காய்ச்சல் வரும்போது. அது காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே விஷயந்தான், நம்ம உடம்புல இருக்க நீர் சத்து குறையிறதுனால. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், காய்ச்சலில் வந்து நிறைய தண்ணி குடிக்கணும். அதை தான் நம்ம சப்போர்ட்டிவ் கேர்னு சொல்லுவோம். நிறைய தண்ணி குடிக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, குளுக்கோஸ் குடிப்பாங்க. குளுக்கோஸ் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம செல்லில் நீர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ இந்த குளுக்கோஸ் ரத்தத்தில் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அது என்ன பண்ணும், மேற்கொண்டு அந்த செல்லிருந்து தண்ணியை உறிஞ்சிடும். எப்படின்னா, எங்கெங்கெல்லாம் சுகர் இருக்கோ அந்த இடத்துக்கு குளுக்கோஸ் இருக்கோ வாட்டரை வந்து இது பண்ணிடும். இப்போ செல்லேருந்து இன்னும் வந்து வாட்டரை வந்து இழுத்துரும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், அந்த மாதிரி காய்ச்சல் இருக்கும், நிறைய தண்ணி குடிக்கணும். அப்படி இல்லைன்னா உப்பு சர்க்கரை கரைசல், அதாவது ஓஆர்எஸ் சொல்லுவாங்க, ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன். அந்த மாதிரி சொல்யூஷன் கொடுக்கும்போது அது என்ன பண்ணணும்னா, ரத்தத்திலேருந்து செல்லுக்கு தண்ணீரை செலுத்தும். அது மாதிரி வந்து நம்ம காய்ச்சலுக்கு வந்து நிறைய தண்ணீர் பருகும் போது அந்த காய்ச்சல் வந்து பெரிய பிரச்சனையாக நமக்கு வராது. இல்லைனா அந்த காய்ச்சலில் வந்து ரொம்ப டயர்டாகும். இதனால தான் வந்து காய்ச்சல் வரவங்களுக்கு ட்ரிப்ஸ் போடுவாங்க. ஃப்ளூயிட்ஸ் போட்டால் தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. நிறைய தண்ணி குடிக்கணும். ரெண்டாவது இந்த வந்து பார்த்திங்கன்னா, இந்த வைரல் ஃபீவருக்கு சப்போர்ட்டிவ் கேரில் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி வந்து ஃபீவர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பேராசிட்டமால் அந்த மாதிரி கொடுக்கலாம். ரெண்டாவது நீர் சத்து சொன்னேன். சாப்பாடு என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னா, சாஃப்ட் டயட் சொல்லுவாங்க. அதாவது வந்து எளிய உணவுகள் சாப்பிடணும். அதாவது ஈஸியாக டைஜஸ்டபிள், அதாவது இட்லி, கஞ்சி, இடியாப்பம், ப்ரெட்டு அந்த மாதிரி. ஏன் அப்படின்னா, நீங்கள் வயிற்றுக்குள்ளே சாப்பிடும் போது அது டைஜஸ்ட் பண்ணும்போது அது கொஞ்சம் சம் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆல்ரெடி டெம்பரேச்சர் இருக்கும்போது இது இன்னும் கூட கொஞ்சம் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட்ஸ் எடுத்துக்கும் போது இந்த ஃபீவர்னால் வர ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து இந்த வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெருசாக இந்த சப்போர்ட்டிவ் கேர் கொடுத்துட்டு இவங்களுடைய ஹைட்ரேஷன் ஸ்டேட்டஸ் நீங்கள், அதாவது இவங்களுடைய நீர்ச்சத்தை மெயின்டைன் பண்ணாலே எந்த பிரச்சனையும் வராது. சில நேரங்களில் வைரல் ஃபீவரில் என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, ஃபீவர் வந்து இருக்கும், மருந்து கொடுப்பீங்க, கொஞ்சம் நேரத்தில் குறைஞ்சிரும், கொஞ்சம் நல்லா இருக்கும், விளையாடிட்டு இருப்பாங்க, குழந்தைங்க விளையாடிட்டு இருப்பாங்க, எல்லாம் இருக்கும். ஆனால் சடனாக ஒரு 6 மணி நேரம் கழிச்சு ஜுரம் வரும். உடனே பெற்றோர்கள்லாம் ரொம்ப பயந்துருவாங்க, ஐயோ என் குழந்தைக்கு விட்டு விட்டு ஜுரம் சார். ஒன்றும் பயப்பட வேண்டியதே அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம கொடுக்குற பேராசிட்டமால் அந்த ஃபீவரை மட்டும் தான் சப்ரஸ் பண்ணுமே தவிர அந்த இன்ஃபெக்ஷனை சப்ரஸ் பண்ணாது. இந்த வெளிநாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மருந்துகள் உபயோகத்துக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்குது.
அதனால் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் வந்து கிடையவே கிடையாது, ரொம்ப கம்மி தான். ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே அதை பற்றி தெரியுது. ஆனால் இங்கே எப்படின்னா இந்த மருந்துடைய உபயோகம் இது வணிகமயம் ஆக்கினதுனால இதை எப்படி உபயோகப்படுத்துதுன்னு தெரியாமல் இதை நிறைய போட்டு நம்ம ஆங்கில மருத்துவமே தப்பு, ரொம்ப சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு தப்பான கன்க்ளூஷன் வந்திருக்காங்க. நிறைய நோய்களுக்கு வந்து உண்மையிலே மருந்துகளே தேவைப்படாத சூழலில் தான் இருக்குது. ஆனால் இந்த ஆங்கில மருத்துவம் தப்பு கிடையாது, அதை கையாளுற ஆட்கள், அதே நேரத்தில் அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், அது பின்னாடி இருக்கிற வணிகத்தை பற்றி தான் நம்ம யோசிக்கணுமே தவிர அதை விட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் எல்லா மருந்தும் யூஸ் பண்ணக்கூடாது, மருந்து நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபீவர் பொறுத்த வரைக்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதாவது உங்களுடைய ஃபீவருக்கு வந்து வைரல் ஃபீவராக இருந்தால் நீங்கள் வந்து மாத்திரை, ஜுரத்துக்கு மாத்திரையும் ஹைட்ரேஷன் மெயின்டைன் பண்ணிவிட்டு ஃபுட்டில் வந்து சாஃப்ட் டயட் அந்த மாதிரி சாப்பிட்டு நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம். இதே சப்போஸ் இன்ஃபெக்டிவ் ஃபீவராக இருந்துச்சுன்னா, இப்போ டைஃபாய்டு அந்த மாதிரினா அதுக்கு உண்டான ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து போட்டு முறையான உங்கள் மருத்துவரின் ஆலோசனைப்படி நீங்கள் போட்டுக்கலாம். இப்படி நீங்கள் ஒரு மெத்தடாலஜிக்கலாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த காய்ச்சல்ன்ற ஒரு விஷயம் வந்து ஒரு பிரச்சனையே ஆகாது. இதை நம்ம சரியாக கையாளதுனால தான் இந்த காய்ச்சலை வந்து அதிகப்படியாக நம்ம வளர விட்டு நாளைக்கு பின்னாடி பிரச்சனையாக வந்துடும். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, நாளே டெஸ்ட் எடுத்து பார்க்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்க பயத்தின் அடிப்படையில். நிறைய பேருக்கு தெரியாது, நாளே பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது பெருசாக வந்து அந்த நோயை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இதனால் என்ன ஆகிடும் அப்படின்னா, நமக்கு வந்து முன்கூட்டியே வந்து எனக்கு டைஃபாய்டு வந்துடுச்சு, எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது, யூரினரி இன்ஃபெக்ஷன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் அந்த கிருமி ரத்தத்தில் வர்றதுக்கு ஒரு 3 நாளாவது எடுத்துக்கும். ஸோ காய்ச்சல் வந்து 3 நாள் கழித்து டெஸ்ட் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதனால் வந்து நீங்கள் வந்து இதை உங்கள் மருத்துவர்கிட்டே நீங்கள் விட்டுட்டு நீங்களாக போய் ரத்தம் டெஸ்ட் பண்ணுறதும் நீங்களாக மருந்து வாங்கி சாப்பிட்றதும் இது வந்து பெரிய பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தும். இதனால் என்ன ஆகிடும்னா நிறைய வந்து உயிரிழப்புகள் ஏற்படுது. ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, முறையான காய்ச்சலை பற்றின ஒரு விழிப்புணர்வு வேணும். அதே நேரத்தில் மருந்துகளை வந்து தேவையில்லாமல் பயன்படுத்துகிறத அவாய்ட் பண்ணணும். உங்களுக்கு ஒரு குடும்ப நல மருத்துவரை அணுகி உங்களுடைய நோயை பற்றி முழுமையாக அறிஞ்சிக்கணும். அதே நேரத்தில் இந்த காய்ச்சல் வந்து ஒரே நாளில் சரியாகணும்னு எதிர்பார்க்குறதும் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு மெத்தடாலஜிக்கலாக ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணணும். அப்படி ஃபீவர் சரியாகலைன்னா திருப்பி போய் பார்க்கணும். இந்த பொறுமை இல்லாமல் ஹேண்டில் பண்ணும்போது இந்த காய்ச்சல் வந்து பெரிய பிரச்சனையாகும். ஏன்னா ஒரு டாக்டர் விட்டு இன்னொரு டாக்டர் விட்டு போகும்போது இந்த காய்ச்சலுடைய தன்மையை நம்ம இழந்து நம்ம வந்து என்ன வேணும், பெரிய சிக்கலில் மாட்டி உயிரிழப்புகள் ஏற்படுது. இதுதான் நம்ம அண்மை காலங்களில் நம்ம ரொம்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ காய்ச்சலை பற்றின ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் அதை அணுகும் போது அது பெரிய உயிரிழப்பை ஏற்படுத்துது. அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். மேடையில் பேசுவது என்பது ஒரு கலை. நல்ல கருத்துக்களை சொல்வது என்பதும், அந்த கருத்துக்களை நல்ல நடையில் மொழி நடையில் சொல்வது என்பதும் இன்னொரு விதமான ஆற்றல் வாய்ந்த கலை. இவை எல்லாவற்றையும் தாண்டி நாம் எந்த கருத்தை சொல்லுகிறோமோ அது மற்றவர்களை காயப்படுத்தாத வகையில் கண்ணியமாக சொல்லப்பட வேண்டும் என்பது மிகப்பெரிய மேடை நாகரிகம் என்று சொல்லலாம். அந்த மேடை நாகரிகம் வர வர தமிழ்நாட்டிலும் கீழே போய்கொண்டிருக்கிறதோ என்று தோன்றுகிறது. இந்த கட்சி தான் அந்த கட்சி தான் என்று சொல்ல முடியாமல் எல்லா கட்சிகளிலும் இப்படி நாகரிக குறைவாக பேசுகிறவர்களின் எண்ணிக்கை கூடுகிறது. நாகரிகம் குறைகிறது, அவர்களின் எண்ணிக்கை கூடுகிறது. இவற்றுள் சில கட்சிகளில் தலைமை பொறுப்பில் மேலிடத்தில் இருக்கிறவர்களே அப்படி பேசுவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. எல்லா கட்சிகளிலும் ஒரு 4ஆம் வரிசை 5ஆம் வரிசையில் இருக்கிற தொண்டர்கள் பேசுகிற போது உணர்ச்சி வயப்பட்டு அப்படி சில சொற்களை சொல்லிவிடுவது உண்டு. ஆனால் இன்றைக்கு சில கட்சிகளில், அதுவும் இந்தியா முழுவதும் இருக்கிற தேசிய கட்சி என்று சொல்லுகிற கட்சிகளில் மேல் நிலையில் இருக்கிறவர்களே மிக மிக கண்ணிய குறைவாக மேடையில் பேசுவதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மேடை நாகரிகம் என்பது வெறும் மேடை நாகரிகமாக இல்லாமல் காணொளி நாகரிகமாகவும் மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த யுகம் யூடியூபுகளின் யுகம் என்று நாம் சொல்லலாம். எனவே எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது, எல்லோரும் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம். ஆனால் எந்த கருத்தையும் அடுத்தவரை காயப்படுத்தாமல், குறைந்தது அந்த கண்ணியத்தின் நிலை குறையாமலாவது பதிவு செய்ய வேண்டும் என்கிற நிலை போய்விட்டது. இலக்கிய கூட்டங்களில் கூட சில நேரங்களில் அப்படி தரம் தாழ்வதை பார்க்கிறோம். அரசியல் மேடைகளில் அது மிக கூடுதலாக ஆகி கொண்டிருக்கிறது.
பேசுகிற போதே அடுத்தவர்களை ஒருமையில் பேசுவது, அவன் இவன் என்று பேசுவது, அதற்கு பிறகு அந்த சொற்களையே தவறாக பேசுவது, இரண்டாவதாக இரட்டை பொருள் தருகிற மாதிரி பேசுவது, ஒருவரை பற்றி சொல்லுகிற போது அதற்கு இன்னொரு ஆபாசமான பொருளும் உள்ளடங்கி இருக்கிற வகையில் பேசுவது, இப்படிப்பட்டவைகள் நாட்டில் பெருகுவது ஒரு சமூகத்தினுடைய மரியாதையை குறைத்துவிடும் என்பதுதான். இதை எல்லோருமே கவனத்தோடும் கவலையோடும் பார்க்க வேண்டிய நிலையிலே இருக்கிறோம். நம் கட்சியை சார்ந்தவர் அடுத்தவனை பேசுகிறார் என்பதற்காக கூட மகிழ்கிற அந்த நிலை நாளைக்கு நாமும் அப்படி பேசப்படுவதற்கான வழிவகுக்கும் என்பதை உணரத் தவறிவிடுவதாகவே ஆகும். என்றைக்கும் யாரையும் மறுத்து பேசலாம், எந்த கருத்தையும் எதிர்த்து பேசலாம். ஷேக்ஸ்பியர் உலக புகழ்பெற்ற கவிஞர் தான். ஆனால் ஷேக்ஸ்பியரை பற்றி மிக கடுமையான விமர்சனங்கள் ஆங்கிலத்தில் உண்டு. எனவே யார் ஒருவரை பற்றியும் விமர்சனம் செய்யலாம், மறு ஆய்வு செய்யலாம், மீளாய்வுக்கு உட்படுத்தலாம். இவர் பெரிய தலைவர் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறவரின் கருத்துகள் இப்படியெல்லாம் பிழையாக இருக்கின்றன என்று எடுத்து சொல்லலாம். ஆனால் அப்படி சொல்லுகிற போது நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் மட்டுமல்ல, நம்மோடு வாழ்கிற சக மனிதர்கள் அல்லது நம்மை விட வயதில், அறிவில், அனுபவத்தில் குறைவானவர்களாக இருந்தாலும் கூட அவர்களை அப்படி கண்ணிய குறைவாக பேசுவதென்பது அவர்களினுடைய நிலையை குறைக்காது, பேசுகிறவர்களின் நிலையை குறைக்கும். இதில் ஒன்றை நாம் ஆழமாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். யார் மேடையில் கண்ணிய குறைவாக பேசுகிறார்களோ அவர்களால் பேசப்படுகிறவர்களை விட அவர்களுக்குத்தான் கூடுதலான பாதிப்பு வரும் என்பதை உணர வேண்டும். இது எதற்காக சொல்லப்படுகிறது என்றால், யாரும் பேசி இன்னொருவனை காயப்படுத்தி விட முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட நிலை வருமானால் அடுத்தடுத்த தலைமுறைக்கு நாம் என்ன கற்றுக் கொடுக்கிறோம் என்பது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. அப்படி பேசுகிறவர்கள் தங்களை தாங்களே அம்பலப்படுத்தி கொள்கிறார்கள் என்று பொருள். அண்மையில் என்னை பற்றி கூட அப்படி கடுமையாக பேசியிருக்கிற வரிகளை பற்றி கேட்டு இதற்கு நீங்கள் என்ன விடை சொல்கிறீர்கள் என்று கேட்டபோது நான் விடை சொல்ல மறுத்தேன். ஒரே ஒரு வரியிலே சொன்னேன், அப்படி பேசுவது அவர்களின் தரத்தை காட்டும், இதற்கெல்லாம் விடை சொல்லாமல் இருப்பது என் தரத்தை காக்கும் என்று சொன்னேன். அதுதான் சரியானது. இதனை நாம் அறிஞர் அண்ணா அவர்களிடத்திலிருந்து நிறைய கற்றுக்கொள்ள முடியும். தன்னை மிக கடுமையாக தாக்கி ஆபாசமாக கண்ணிய குறைவாக பேசியவர்களை கூட மிகுந்த கண்ணியத்தோடு அதற்கு விடை சொல்கிறவராக அறிஞர் அண்ணா அவர்கள் இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த மேடை நாகரிகத்தை எல்லோரும் காப்பாற்றியாக வேண்டும்.